நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு கோல் செட் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வருமேயானால், நம்ம என்ன ஆவோம்னா, ஒரு திசை நம்ம காட்டும் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாறிவிடும் அப்படிங்கிறீங்க. எஸ், கண்டிப்பா. எப்படின்னா, நம்மளுடைய திசை காட்டும் கருவி இல்லாத ஒரு கப்பலை போன்று நம்மளோட வாழ்க்கை மாறிரும் இல்லையா? அதாவது நம்ம ஒரு கப்பல் வந்து கடலுக்கு நடுவுல போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து தசையே கிடையாது. எந்த பக்கம் திசை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதுக்கு வந்து திசையே கிடையாது. ஏன்னா, அது ஒரு திறந்த மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது தான் கடல் அப்படிங்கிறது. அப்ப அந்த கடல்ல வந்து பயணிக்கக்கூடிய அந்த கப்பலுக்கு திசை காட்டும் கருவி இல்ல அப்படின்னா, அந்த கப்பல்னால தன்னுடைய எய்ம எங்க போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நிச்சயமா வந்து அந்த கப்பல்னால போய் சேரவே முடியாது. அதே மாரி ஒரு குதிரை இருக்குது அப்படின்னா, அந்த குதிரையோட கடிவாளம் கட்டப்படவில்லை என்றால், அது நேர்கோட்டுல அது போகாது. குதிரையினால நேர்கோட்டுல தொடர்ந்து போக முடியாது. கடிவாளம் இல்லாத ஒரு குதிரை வந்து எப்படி வாழ்க்கையில வந்து சரியான ஒரு பயணத்த மேற்கொள்ள முடியாதோ, அதே மாதிரி எப்படி வந்து ஒரு கப்பலுக்கு வந்து திசை காட்டும் கருவி இல்லாமல் தன்னோட இலக்கை அடைய முடியாதோ, அதே மாரி மனிதனோட வாழ்க்கையில் மனிதனுக்கு இது 2ம் தான் கோல் செட் அப்படிங்கிறது. எய்ம்ங்கிறது. ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு கோல் செட்ட வந்து நமக்குள்ள நம்ம வச்சிருந்தோம்னா, நம்மனால வந்து நம்மளோட இலக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மனால கண்டுபிடிக்கவே முடியாது. நெறைய பேரு நெறைய தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. நெறைய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில வந்து சில இடத்துல வந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க தொடர்ந்து அங்க வேலை நல்லா பக்காவா பண்ணிட்டு இருப்பாங்க. பிசினஸ் நல்லா தான் ஓடிட்டு இருக்கும். எந்த தவறுதல்லாம் இருக்காது. வியாபாரம் இருக்கத்தான் செய்யும். ஓகே. ஆனா, நீங்க அந்த இடத்துல தான் சரியான முறையில அங்க அ அந்த சூழ்நிலையில பயணிக்கக்கூடிய மனிதரா? உங்களோட திறமைக்கு, உங்களோட வாழ்க்கை நடைமுறைக்கு, உங்களோட சூழலுக்கு நீங்க அந்த இடத்துல தகுதியான மனிதரா? அந்த அந்த தொழில் வந்து உங்களுக்கு தகுதியானதா? அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியலன்னா, உங்கனால ஒரு வெற்றியாளராக நம்மனால மாறவே முடியாது. என்ன காரணம்? பிசினஸ் நல்லா தான் போகுது. லாபம் வருதுன்னா வருது. எல்லா சூழ்நிலையும் கடந்து சென்றுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் இதெல்லாம் செஞ்சாலுமே நீங்க வந்து அதிகப்படியான உழைப்ப குடுத்து, குறைவான இன்கம் வந்து நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனா வாழ்க்கை வந்து என்னவா இருக்கும்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல என்னவா இருக்கும்? வாழ்க்கை வந்து மிக கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். என்ன கடன் அடைக்கணுமோ அடைச்சிருவீங்க. கரெக்ட்டா லோன் கட்டிருவீங்க. அதே மாரி கரண்ட் பில்லு, வாடகை என்னெல்லாம் வீட்டு செலவுகள் எல்லாமே பெர்ஃபெக்ட். இந்த காலம் வந்து இப்படியே கடந்து போய்க் கொண்டே இருக்கும் இல்லையா? அப்ப எப்போ உங்களோட வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிக்கும்? நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, நீங்க பெர்ஃபெக்ட். அந்த பெர்ஃபெக்ட்டான லைஃப் உண்மையா அப்படின்னா, எப்ப அது வந்து உங்க ஃபீல்க்குள்ள வரும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது, நீங்க வந்து கடுமையா உழைக்கக்கூடிய சக்தி இருக்கும் பொழுது, அது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க கடுமையா உழைச்சுட்டே இருப்பீங்க. உங்க குழந்தைகள எல்லாம் படிக்க வச்சுருவீங்க. ஓரளவுக்கு அவங்களும் வந்து சம்பாதிக்கிறக்க அந்த வந்துருவாங்க. ஆனா, அந்த ஸ்ட்ரகிள் எங்க வரும் அப்டின்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்காது. காலேஜ் ஃபீஸ் கட்டுறக்காக போகும்போது உங்கனால கட்ட முடியாது. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு உங்கனால பயணிக்க முடியவில்லை. அந்த இடத்தை தொட முடியவில்லை. உங்களுடைய வருமானம், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சுற்றம் வந்து அப்படித்தான் இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க குழந்தைய நல்ல ஒரு காலேஜ்ல சேர்த்தறக்கு பதிலா, உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி இருக்கிற காலேஜ்ல கொண்டு போய் அந்த குழந்தைய சேர்த்துவீங்க. அப்ப அவனோட ஃபியூச்சர் வந்து என்ன அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து கஷ்டத்துக்குள்ளாகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்ப புரியாது. ஆனா அவங்களோட டிகிரி கம்ப்ளீட் வரும்போது அவங்க சொல்லுவாங்க உங்கள்ட்ட. இந்த மாரி எல்லாம் ஸ்ட்ரகிள் இதுல இருக்குது.
இன்கேஸ் நம்ம அதுல வாழ்ந்திருந்தால், அந்த இடத்துல போய் படித்திருந்தால், நமக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல ஒரு பொசிஷன்ல வேலை கிடைச்சிருக்கும். நம்ம அங்க போயிருப்போம். வெறும் ஒரு காலேஜோட நேம வச்சே வந்து நல்ல போஸ்டிங் குடுக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்ப வந்து உங்க குழந்தைகளுக்கு இல்லாமக்கிருவீங்க நீங்க. என்ன காரணம்னா, பெர்ஃபெக்ட். நீங்க சரியா காலையில எந்திரிப்பீங்க. 8 மணிக்கு எந்திரிச்சு, குளிச்சு, ரெடி ஆயி 8:20க்கெல்லாம் நீங்க அந்த டியூட்டிக்கு போயி, சாயந்தரம் கரெக்ட்டா 6:30, 7 மணிக்குள்ளார வீட்டுக்கு கரெக்ட்டா திரும்பி வந்து, சரியான சம்பளம் வாங்கி, சரியான குடும்பம் நடத்தி, அதுக்குண்டான எல்லா தகுதிகளோட, மிக கம்ஃபர்ட்டாக எந்த பிரச்சனையுமே இல்லாம உங்க வாழ்க்கைய கடந்து போயிருப்பீங்க. அந்த மாரி கடந்து போன வாழ்க்கை வந்து எப்போ ஸ்ட்ரகிளா மாறுதுன்னா, உங்களுடைய தேவைகள் அதிகமாக மாறும் பொழுது, நீங்க ஸ்ட்ரகிள்குள்ள போய் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்போ இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா, எங்க நீங்க வந்து கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுறீங்களோ, இந்த காலகட்டம் வந்து நம்ம ஓகே, நல்லா தான் இருக்குது லைஃப் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இத்தனை லட்சம் ரூவா வருஷத்துக்கு என்னால சம்பாரிக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும் பொழுது, அந்த சூழல தூக்கி போடுறக்கு நீங்க தயாரா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? உங்களுடைய ரொம்பவுமே கம்ஃபர்ட்டான, சரியான வருமானம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான வருமானம் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை தூக்கி போட்டுவிட்டு அடுத்த நிலைக்கு பயணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியும் நம்மளுடைய கோல் செட்டும் சரியாக மிங்கில் ஆகும் பொழுது, நீங்க உங்க ஸ்கூல் ஃபீஸ்ல, உங்க காலேஜ் ஃபீஸையும் சேர்த்து சரியாக அடைக்க முடியும். அப்ப அந்த விசுவலைசேஷன்ல நம்மளோட குழந்தைகளோட படிப்பும் வந்து சரியான இடத்துக்கு போய் சேரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாரி ஒரு சூழல்ல இருந்து அந்த சூழலுக்கு மாறுவது அப்படிங்கிறது தான் வந்து அந்த கோல் செட் அப்படிங்கிறது. அந்த கோல் செட் சரியான முறையில நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்த இடத்த பார்த்து நீங்க வந்து பயணிக்க முடியும். எஸ் ஆர் நோ? இன்னைக்கு எல்லாரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அதே டைம்ல வந்து எத நம்பிட்டு இருக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கை வந்து உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையில தான் நீங்க இருக்கிறீங்களா? யாராவது பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? கிளியர் ஏதாவது ஒரு சொல்லுங்க. இல்லன்னா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இல்ல வீடியோ எஸ் ஆன் சார். பண்ணி வாங்க. எஸ் சார். எஸ் சார். வீடியோ ஆன் பண்ணி வாங்க. ஏன்னா, நான் மட்டும் வீடியோல இருந்தா பத்தாது. ஒரு சிலர் எல்லாம் வீடியோல இருந்தா தான் நல்லா இருக்கும் அந்த கிளாஸ். ஸோ, அதனால வந்து வீடியோ ஆன் பண்ணி வாங்க. அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய கோல் செட்ட வந்து டெய்லியும் நம்ம வந்து கம்மியா எழுதியாவது பார்க்கணும். எனக்கு இத்தன ரூவா வருமானம் வரக்கூடியதாக இருக்குது. என் வாழ்க்கையில வந்து இந்த அளவுக்கு வந்து அத நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு டெட்லைன், ஒரு டைம் நம்ம வந்து ஒதுக்கணும். அதே மாரி அந்த டைம வந்து செட் பண்ணணும். இன்னைக்கு வந்து எதுக்குமே டைம் இல்லன்னு சொல்லி அப்படியே ஓடிட்டே இருக்கிறீங்க. ஆனா இதற்கான டைம வந்து நம்ம ஒதுக்கி, அந்த லட்சியத்த வந்து நம்ம என்னங்கிறத முடிவெடுத்து, அந்த லட்சியம் வந்து என்னைக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு டெட்லைன் அமைச்சு, அத வந்து நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி, தினமும் காலையில எழுந்தவுடன் நம்ம என்ன பண்ணணும்? காலையில எழுந்த உடனே அந்த டெட்லைன வந்து எழுதி பார்க்கணும். இதுதான் என்னோட கோல் செட்டு. இதத்தான் நான் செய்யப் போறேன். இத செஞ்சு இத வந்து வெற்றிகரமாக நான் முடிக்கப் போறேன். அப்படின்னு சொல்லி அத வந்து நம்ம எழுதி பார்க்கணும். இப்போ ஒரு திருமணம் நடக்குதுன்னு வைங்க. என்ன கான்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுல? ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு, உண்மையிலேயே அந்த பெண் வீட்டார் வந்து ஒரு 2 மனசுல தான் அந்த டேட்ட எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆண் வீட்டார் கூட கொஞ்சம் குதூகலமா இருந்தாலும், பெண் வீட்டார் வந்து எப்பவுமே டபுள் மைண்டடா தான் அத வந்து செய்வாங்க. எப்படின்னா, அந்த பணம், அந்த சூழ்நிலை, அதுக்குண்டான செலவீனங்கள் எல்லாமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். எவ்வளவு இருந்தாலுமே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, அந்த நாள் கடந்து போய்க்கிட்டே இருக்குது. பல லட்சம் மக்கள் வந்து திருமணம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த பல கோடி மக்களோட அந்த சிந்தனை வந்து முழுமையாக அந்த நாள்ல நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இல்லையா? எல்லாருமே அவங்க தகுதிக்கு தகுந்த மாரி, அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி, அந்த டெட்லைன் நாளை வந்து சந்திச்சு கடந்து போய்க்கிட்டே தான் இருக்காங்க. இந்த உலகம் பூரா வந்து அந்த நாள யாரும் வந்து பயப்படுறது கிடையாது. ஆனா, அந்த நாள் திருமண நாள வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தூங்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க.
ஏன்னா அது எப்படி நடக்க போகுது? ஏன்னா பெரிய எக்ஸ்பென்சிவ், பெரிய வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய நாள். ஸோ அது எல்லாமே நினைச்சு அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அடிச்சு, அது ஒன் பை ஒன் அத வந்து ப்ரீ பிளான் பண்ணி, அந்த நாள வந்து கடந்து செல்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்வாங்க. ஆனா இதுல என்ன பெரிய மேஜிக் அப்டின்னா, இந்த இவ்ளோ பெரிய ரிஸ்க்கான விஷயத்த பல கோடி மக்கள் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் விஷயம். இந்த பூமியில பொறக்கக்கூடிய எப்படி வந்து மரணம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து 7,00,000 மக்கள் வந்து இந்த உலகத்துல வந்து மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சென்சேஷன் இருக்குதோ, அதே மாதிரி வந்து அந்த சென்சஸ் மாதிரியே வந்து 7,00,000 மக்கள் வந்து திருமணம் செஞ்சர்றாங்க. 7,00,000 குழந்தைகள் 7,00,000த்திற்கும் மேலேயே வந்து இந்த பூமியில பிறந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இல்லையா? இந்த ப்ராசஸ் வந்து கோ போயிட்டே தான் இருக்குது. எப்படி மரணம் நிகழ்கிறதோ, அதே மாதிரி வந்து இந்த உலகம் பூரா திருமணமும் நடந்து கொண்டே தான் இருக்குது. 2 பேர் இணைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதன் மூலமாக சந்ததிகள் வந்து அந்த உலகம் வந்து சுற்றிக் கொண்டே தான் இருக்கிறது. அதே மாரி தான் நம்ம வாழ்க்கை வந்து கடந்து சென்றுட்டேன். இதுல இவ்ளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும், இதை கடந்து இதுல வந்து நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆண், பெண் வந்து திருமணத்தின் பொழுது இவங்க குடுக்கணும், அவங்க குடுக்கணும். அது மாதிரி நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அந்த பக்கம், இந்த பக்கம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அவங்களுடைய சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, அதை எல்லாமே கடந்து அந்த காலம் வந்து அவங்க திருமணத்தை வந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாம் நடந்து போகுது அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் இதே மாதிரி நடந்து போகாதா? போகுமா? நம்ம ஒரு நிமிஷம் அத சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையும் இவ்ளோ பெரிய விஷயம் நம்மள கடந்து போயிருது. ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன், ஒன் பை ஒன் நடக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய அந்த பிளானிங், ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானிங். நம்மளோட மைண்ட் செட்ல கொண்டு வரோம். அந்த என்னலாம் நம்ம செய்யணும். ஒரு 3டி இமேஜ் கொண்டு வரோம். அந்த இமேஜ வந்து ட்ரீம் பண்ணி பார்க்குறோம். அந்த பீஸ்ஃபுல்லான நிலையில, நாளைக்கு நம்ம இந்த கிளாஸே வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் செட். ஸோ அங்க வந்து என்னோட மெடிடேஷன் ரூம். அந்த அந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அதை சுத்தி ரொம்ப கிரீனிஷ் இருக்க வேண்டும். அப்படின்னலாம் ஒரு அழகான ஒரு அமைப்ப வந்து நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, அந்த மெடிடேஷன் செய்யக்கூடிய அந்த நம்மளுடைய இந்த வகுப்ப வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸ்ல இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்மளுடைய கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, அந்த பீஸ்ஃபுல்லான, அற்புதமான நம்மளுடைய அந்த ரிசல்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நம்மளுடைய அந்த கோல் செட்டோட ரிசல்ட் வந்து நமக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிக்குது. அதான். அந்த பலன்கள பத்தி நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். நம்ம வெறும் சும்மா நினைக்கிறத விட, நம்மளோட வீடு அப்டின்னா, நம்ம அந்த வீட்டினுடைய அந்த உள்பகுதியில என்னலாம் இருக்குது? ஒரு கார்னா, அந்த கார்ல பயணிக்கும் பொழுது என்னலாம் இருக்குது? அந்த பயணத்தின் பொழுது நமக்கு என்னலாம் கிடைக்கிறது? என்னெல்லாம் பலன் வந்து நம்ம அனுபவிக்கிறோம்? இப்போ ஒரு பஸ்ல போறதுக்கும், கார்ல போறக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? கார்ல போறனால நம்ம என்ன வந்து சுகமாக சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பஸ்ல வந்து இப்ப நான் ஆக்சுவலா நானு கோயம்புத்தூர்லருந்து இங்க டிராவல் பண்ணி வரேன்னா, 2 1/2 மணி நேரம். 2 1/2 மணி நேரம் கம்மியா. சம்டைம்ஸ் சில பஸ் எல்லாம் வந்து 3 மணி நேரம் வருது. அதே டைம் வந்து வெறும் 80 கிலோமீட்டர் தான். அதிக தூரமெல்லாம் கிடையாது. ஆனா, நாங்க கார்ல வர்றதா இருந்தா ஒரு 1 1/4 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்குள்ளார வந்துருவோம். ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஸோ எப்பவுமே நம்ம அந்த நல்ல ஒரு கார் வந்து நம்ம கையில இருக்கு. நல்ல ஒரு கார் மூலமாக நம்ம பயணிக்கிறோம். அந்த நல்ல கார் வந்து இன்னும் சூப்பர் காராக மாறி நம்ம கையில் வருகிறது. அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம அத வந்து எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம அத பத்தியே சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, நம்மளோட இமேஜினேஷன்ல அடுத்து வந்து ஜாகுவார் நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையில வந்து அது படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கிறது. திங்க் அபௌட் கோல் செட் எவ்ரி டே. நம்ம தினமும் வந்து நம்மளுடைய கோல் செட்ட நினைச்சுட்டே இருந்தோம்னு வைங்க, என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில நம்மளோட கோல் செட்ட டெய்லி ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்.
நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அந்த கோல் செட் வந்து நம்ம இப்ப பார்க்கும் பொழுது, அது கொஞ்சம் நடக்காத விஷயமாக, பெரிதாக நமக்கு வந்து தோணலாம். என்ன காரணம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்டின்னா, சாத்தியமில்லாத சில விஷயங்கள வந்து சின்ன கோல் செட்ல நீங்க பண்ணிருவீங்க. பெரிய கோல் செட்ல பண்ண வேண்டிய விஷயத்த சின்ன கோல் செட்ல பண்ணிருவீங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்கள வந்து பிளாக்காக மாத்திவிடும். இப்போ வந்து ஒரு 2 வீலர் வாங்குறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னு வைங்க. 2 வீலர் வாங்கணும் அவ்வளவுதான். விஷயம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அது கைக்கு வந்துரணும். இவ்வளவுதான் நம்ம கோல் செட். இது வந்து ஒரு சின்ன கோல் செட். அப்போ நல்ல ஒரு 2 வீலர் வேணும் அப்படின்னா, நீங்க இவ்வளவுதான் செட் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றதுன்னா, கடனே இல்லாம அந்த 2 வீலர வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறது. ஸோ அந்த கடனே இல்லாம வாங்கணும் அப்படின்னு நெனைக்கும்போது, முழுமையா நீங்க சம்பாதிச்சு, அந்த பணம் உங்க கைக்கு வந்து, அந்த லாபத்தின் மூலமாக அந்த 2 வீலர நீங்க வாங்குறது. ஸோ அது அது நடக்கறக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? இல்லையா? உங்க காசு தான், நீங்க தான் செய்றீங்க. தேவையில்லாம வட்டி வந்து வீணா போகுது. அந்த அந்த எல்லாமே வந்து கரெக்ட் தான். பட் அது வந்து சரியான முறையில உங்க லைஃப்ல நடந்து, அது சக்சஸ் ஆக மாறுவதற்கு நெறைய நாட்கள் ஆகும் இல்லையா? இப்ப நீங்க வந்து என்ன குடுக்குறீங்க அப்டின்னா, பிளாங்க்கா எனக்கு வந்து ஒரு வண்டி வேணும். அவ்வளோதான் அப்டி. அப்படி வந்து அத முழுமையா நீங்க உங்க மனசுல குடுக்கும் பொழுது, அது வந்து முழுமையாக, ஈஸியாக நடக்கும். எப்படின்னா, ரூ. 1 கூட நீங்க குடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த வண்டிய குடுக்கும். மாசம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட் கட்டுற மாதிரி ஒரு லோன் ஸ்கீமும் அவங்க தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணி போனீங்கன்னா, பிரைவேட்ல தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒண்ணு இந்த மாதிரி சொல்லி வச்சிருந்தீங்கன்னா, நல்ல பேங்க் அதுவும் நேஷனலைஸ்டு பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு லோன் தருவாங்க. அப்ப லோன் அமௌண்ட்ல சரி இன்ட்ரெஸ்ட் என்னதான் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வெறும் 39 பைசா வரும். எவ்வளவா இருக்கும்? வெறும் 39 பைசாவாக இருக்கும். ஒரு ரூ. 50,000 நீங்க வந்து இன்கேஸ் ரூ. 1,00,000 ஒரு லோன் 6 வருஷம், 5 வருஷம் போட்டீங்கன்னா, உங்களோட மொத்த வட்டி கணக்கு போட்டோம்னா, ஒரு 15,000 அந்த மாதிரி தான் உங்களோட மொத்த வட்டியே வந்து நீங்க கட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஒரு ரூ. 1,50,000 லோன் போட்டு 6 வருஷம் கட்டி, ஒரு ரூ. 8,000 ரூ. 15,000 நீங்க இன்ட்ரெஸ்ட் குடுக்கிறதா இருந்தா, நீங்க அத செய்வீங்களா? மாட்டீங்களா? செய்வீங்களா? மாட்டீங்களா? இல்ல ரெடி கேஷ் எடுக்கணும்னு பிளாக் பண்ணி வச்சிருப்பீங்களா? யாராவது பதில் சொல்லுங்க. கேட்கிறீங்களா? சார் கேக்குறேங்க சார். என்ன பண்ணுவீங்க? எடுப்பீங்கல்ல? அந்த வண்டிய எடுத்துருவீங்கல்ல நீங்க? அதே டைம்ல நீங்க சொல்லி வச்ச அந்த வார்த்தை, உங்களுடைய அந்த ஒரு ஃபுல் அமௌண்ட் உங்க வாழ்க்கையில சம்பாதித்து அந்த நிலைக்கு வந்து, அத நீங்க செய்யும் பொழுது, உங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தாது. மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் உங்களுக்குள்ள தராது. என்ன காரணம் அப்டின்னா, உங்களுடைய ஓட்டமானது அந்த ஒரு முழு அமௌண்ட்ட சேர்த்துறக்கான காலமே உங்களுக்குள்ளார நெறைய நாட்கள் வந்து வீணா போயிரும். ஸோ என்னன்னா, ரூ. 1 கூட இன்வெஸ்ட் பண்ணாம, ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட வச்சுக்கிட்டு, 1 மாச ஃபீஸ கட்டி, நீங்க வந்து அந்த வண்டிய எடுத்துட்டு வர்றதாக இருந்தால், நிச்சயமா வந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நெறைய பெனிஃபிட்ஸ வந்து நீங்க வந்து அனுபவிப்பீங்க. இல்லையா? இதே வந்து நம்ம தெரியாம, நம்ம என்ன சொல்லணும்? எப்படி சொல்லணும்? எத வந்து சொல்லக்கூடாது? அப்படிங்கிறது நமக்கு தெரியாம, நான் அத செய்ய மாட்டேன், இத செய்ய மாட்டேன். நான் வந்து லோன் எடுக்க மாட்டேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா, நீங்களே உங்கள வந்து குழிக்குள்ள தள்ளி விடுறீங்கன்னு அர்த்தம். நான் லோன் எடுத்தாலும், எடுக்கலைனாலும், நான் அத செஞ்சாலும், செய்யலைனாலும், நான் அத பிரியப்பட்டாலும், படலைனாலும், என்னோட வாசல்ல என்னோட பைக் நிக்குது.
எப்படி இருந்தாலும் அந்த பைக் என்னோட வாசலில் நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரே ஃபோக்கஸ்ல ஒரே மனநிலையில நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது சூழ்நிலைகள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இதுதான் இதோட மிராக்கிள். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? சூழ்நிலை வரும்போது அதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சூழ்நிலை வரும் என்று காத்து கொண்டிருந்தால் உங்களோட வாழ்க்கை வந்து கடந்து போயிடும். உங்க முடி மட்டும்தான் நரைக்கும். உங்க தோல் மட்டும்தான் தொங்கும். உங்க சூழ்நிலை வந்து மாறாது. மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? அந்த மாரி உங்க வாழ்க்கை வந்து மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த சொல் மட்டும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இத தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெறைய நஷ்டத்த குடுத்துட்டே இருக்கும். இல்லையா? உங்க வாழ்க்கை வந்து நெறைய நஷ்டத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யார் பிளாக் பண்ணி வச்சா? நான் இத செய்ய மாட்டேன், அத செய்ய மாட்டேன். எனக்கு இது ஆகாது, அது ஆகாதுன்னு ரூல் போட்டது யாரு? யாருங்க ரூல் போட்டது? நம்மதான் சார். நீங்க போட்ட ரூல்னால தான் பிரச்சனை. நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்களே உங்கள அழிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வட்டிக்கு வாங்குறது நல்லதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா, உங்க லைஃப்ல கடந்து போயே ஆகணும் இல்லையா? இந்த காலத்த, இந்த கஷ்டத்த, உங்க சூழ்நிலைய நீங்க கடந்து போயே ஆகணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிசினஸே இல்ல. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னு வைங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 2000 கட்டி ஒரு வண்டி இல்லன்னா ஒரு ரூ. 5000 கட்டி ஒரு வண்டி கையில கிடைக்குது. நீங்க ஒரு பெண்மணியாகவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்கனால வந்து கொஞ்சம் ஹெர்பல் சோப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். உங்கனால வந்து செய்ய முடியும். ஒரு ரூ. 1500 அளவா ஒரு நெறைய ஹெர்பல் சோப்ப வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்க. அங்க ஒரு பின்னாடி ஒரு அழகான ஒரு பெட்டிய உருவாக்கி, அந்த பெட்டியில உங்களுடைய அந்த சோப்பெல்லாம் அடுக்கிட்டு, நீங்க வந்து ஒரு 10 உங்களுக்கு தெரிஞ்சு பழக்கமாக இருக்கக்கூடிய, உங்களுடைய சரவுண்டிங்ல உங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய அந்த 10 வீட்டுக்கு இத கொண்டு போய் காமிச்சு குடுத்தீங்கன்னா, ஒரு மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? இல்லையா? ஒரு மாசத்துல என்ன உங்கனால சம்பாதிக்க முடியும்? சும்மா நான் உட்கார்ந்துட்டு, கனவு கண்டுட்டு, நம்ம வாழ்க்கையில வந்து எதையாவெல்லாம் பேசிட்டே இருந்தோம். நம்ம வாழ்க்கை கடந்து போகும்னு நெனைக்கிறீங்களா? வீணா எத வேணாலும் நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஆனா, உங்களுடைய ஒரு சின்ன முயற்சி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நல்லா ஊறுகாய் போடலாம். ஊறுகால பார்த்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா பயங்கர டிமாண்டான ஒரு விஷயம் இருக்குதுங்க. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். வல்லாரைக்கீரை ஊறுகாய். முடக்கற்றான் ஊறுகாய். முடக்கற்றான் கீரை வாங்கி கிளீன் பண்ணி, அதுல வந்து நீங்க வந்து ஒரு ஊறுகாய ரெடி பண்ணீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க அதுக்காக. இந்த பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து உலகத்துல கிடைச்சிரும். ஆனா கிடைக்காத பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வல்லாரைக்கீரை ஊறுகாய், வல்லாரைக்கீரை ஜாம். வல்லாரைக்கீரையில என்ன நம்ம மக்களுக்கு வந்து எதுவுமே வந்து குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் இல்லையா? அதே மாரி வந்து பீட்ரூட் மால்ட் பவுடர், பீட்ரூட் மால்ட், அதே மாரி பேரிச்சம்பழம் லேகியம். இந்த மாரி ஒரு 2, 3 யூனிக்கான ஐட்டங்கள நீங்க செஞ்சுட்டு ஒரு 10 வீடு ஏறி இறங்குனீங்கன்னா, ஒரு மாசத்துல ரூ. 40,000 சம்பாரிச்சிரலாம். நீங்க 20 வீடு ஏறி இறங்குனீங்கன்னா, ஒரு மாசத்துல ரூ. 1,00,000 சம்பாரிச்சிரலாம். ஆனா, இது ரொம்ப கொள்முதல் கம்மி. மிகப்பெரிய லாபம். பேரிச்சம்பழம் லேகியம் செஞ்சீங்கன்னா, தேனு, கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி போட்டு அத வந்து கலக்கி அத வந்து உருவாக்கணும். அவ்வளோதான். அத வந்து ஒரு 100 கிராம், 100 கிராம் டப்பால போட்டு, குழந்தைகளுக்கு பால்ல கலந்து குடுங்க அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கனாலும் சரி. மால்ட் பீட்ரூட் மால்ட் உருவாக்கி, அத வந்து கொண்டு போய் ஒரு 10 வீட்டுக்கு குடுத்தீங்கனாலும் சரி. இன்னைக்கு எல்லாருமே வாங்கிக்குவாங்க அத. ஸோ ஒரு வண்டி இருந்தா தான் நீங்க இத செய்ய முடியும்.
ஏன்னா மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்கணும், அதை ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அதுக்கு டப்பா வாங்கணும், அதை அழகா பேக் பண்ணணும், ஸ்டிக்கர் ஒட்டணும், ஸ்டிக்கருக்கு கலர் ப்ரெஸ்ஸுக்கு போய் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரணும். இன்னைக்கெல்லாம் வந்து 70 ரூபாய்க்கு ஒரு ஷீட் போட்டு கொடுத்துருவாங்க, 25 ரூபாய்க்கு கூட போட்டு தர்றதுக்கு ஆள் இருக்கு. நீங்க ப்ரோக்ராம் மட்டும் ஒரு டைம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஷீட் வெறும் 25 ரூபா கொடுத்தீங்கன்னா லேபிள் ரெடி. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. இந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்துவதற்கு நம்ம தயாரா இருக்கணும். நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் வந்து அப்படி இல்லைன்னா, நீ கஷ்டத்துல இருக்கிற, நீ இன்னைக்கு வந்து ரொம்பவுமே காசு இல்லாம ஒரு சூழ்நிலையை கைதியாக இருக்கிறீங்க. அப்போ சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவங்க நம்ம இல்லையா? சூழ்நிலைய உருவாக்கக்கூடியவங்க நம்மளோட சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சரியாயிரும். மத்தவங்க வந்து நம்மளோட வந்து சூழ்நிலையை கையில எடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகும்னா அவங்களோட சூழ்நிலையில நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த மாதிரி வந்து வாழும் பொழுது அவங்க தொழில் செய்யறதுக்கு நீங்க ஹெல்ப்பரா இருப்பீங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்க. அப்போ உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அது நீங்க எப்படி முன்னேறுவீங்க? உங்களுக்குன்னு உள்ள சம்திங் வேண்டாமா? நீங்க எப்பவுமே காலம் பூரா வேலைக்கு போய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி உங்க வாழ்க்கை போயிரும் நினைக்கிறீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வண்டி இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பீச் ஓரமா போய் பலூன் வித்தா எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல, இல்லையா? ஆனா மனசு வேணும், உழைக்கிறதுக்கு மனசு வேணும். இதுதான் நம்ம தொழில்ங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, அதை செய்யக்கூடிய மைண்ட் வேணும், கிரியேட்டிவிட்டிவா நம்ம செய்யக்கூடிய மைண்ட் வேணும். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மில்க் ஷாப் வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த டை வந்து எப்படி இருக்கணும்னா, குழந்தைகள் தானே யூஸ் பண்றாங்க, நல்ல ஒரு டாய் டை வந்து அதுல போட்டு அந்த சோப்பை செய்யணும். எல்லாரும் கட்டை கட்டையா போடுறாங்க, நீங்களும் கட்டையா போட்டு வீட்டுல இருக்கிற கொட்டாங்குச்சி எல்லாம் எடுத்துட்டு அதுல ஊத்தி எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும் நமக்கு. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டிவா நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அது வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும், நம்மளால வெற்றிகரமாக மாற்ற முடியும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஏதாவது கோல் செட் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மற்றவங்களோட கைப்பிள்ளையாக நம்ம இருக்கக்கூடாது. அதே டைம்ல நம்மளோட அந்த கோல் செட்டை மற்றவங்கள்ட்ட போய் பேசணும், சொல்லணும், உளரணும். என்ன பண்ணணும்? நம்மளோட கோல் செட்டை உளரணும். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏய் அன்னைக்கு என்னமோ ஃபிளைட்ல போவேன்னு சொன்னேன் அப்படின்னு உன்னை நோண்டுவாங்க. அந்த நோண்டும் பொழுது கேலி செய்யும் பொழுது நம்மளை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணணும், லைஃப்ல வந்து அதுதான் முக்கியம். நீ சொன்ன சொந்தமா ஜெட் வாங்க போறேன்னு சொன்ன அப்படின்னு உன்னை கேலிப்படுத்துவாங்க. அந்த கேலிகள் தான் நம்மளுடைய உத்வேகம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த 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 நிகழ்வுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி 100 பேர் வந்து உங்களை அசிங்கப்படுத்தும் பொழுதுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அடுத்த பிளான் உங்ககிட்ட வரும், நம்ம இதை செஞ்சா இதுக்கு போயிடலாம். ஏன்னா உங்களை ரிமைண்ட் பண்றது யாரு? உங்களை கேலி செய்பவர்கள். கேலியே செய்யலைன்னா நீங்க சும்மா உட்காந்துருவீங்க, நீங்க சோம்பேறியா போயிடுவீங்க. ஸோ நம்ம கேலி செய்வதற்காகவாது சில நபர்களை வந்து தூண்டி விடணும். ஸோ அந்த தூண்டி விடக்கூடிய விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட கோல் செட்டை போய் அவங்கள்ட்ட பேசணும். என்னோட கோல் செட் இதெல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லணும். நீயே ஏன் நீயே ஓகே ஓகே போ 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அப்ப அவன் வந்து கூப்பிட்டு ஆரம்பிப்பாங்க, நம்மளை வந்து கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. சரி எஸ், நம்ம அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும், ஓ இதெல்லாம் நம்ம கோல் செட் நம்ம பண்ணி வச்சிருந்தோம், அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட கோல் செட்டை கரெக்டா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தையும் நம்மளோட பாசிட்டிவா நம்மளோட ரிமைண்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக ரிமைண்டரை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ஏற்படுத்தி வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட கோல் செட்டை பேசிக்கிட்டே இருக்கணும், அடுத்தவங்க சொல்லணும், போய் சொல்லணும், பேசணும், லூஸ் மாதிரி உளரணும். அப்ப என்ன ஆகும்னா அவங்க நம்மள நல்லா கேலி பண்ணுவாங்க. கேலி பண்ணும் போதெல்லாம் நமக்கு ரிமைண்ட் ஆயிட்டே இருக்கும். ரிமைண்ட் பண்ணும் போதெல்லாம் ஈஸியா நமக்காக அவங்க வேலை செய்வாங்க. பாத்தீங்களா, வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, காசு கொடுக்க வேண்டாம், சம்பளம் கொடுக்க வேண்டாம், நம்மளை வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு.
எப்பவுமே அந்த மாதிரி நிறைய பேர்த்த கூட வச்சுக்கணும். அப்ப என்னன்னா நம்ம அடுத்த கட்டம் நம்ம போறதுக்கு உண்டான அந்த மனநிலையை நம்மளை ஏற்படுத்தி விடுவாங்க, தூண்டி விடுவாங்க, நம்மள அசிங்கமா பேசுவாங்க, நம்மளை கேலிப்படு. நீங்க இதையெல்லாம் நினைச்சுதான் உங்களையே அழிச்சிட்டீங்க. ஐயா சார் நான் சிந்திச்சேன்னா அசிங்கமா பேசிடுவாங்கப்பா அப்படின்னு நினைச்சனாலதான் நீங்க அசிங்கமாயிட்டீங்க. உங்க வாழ்க்கையே வந்து முன்னேற மாட்டேங்குது. நீங்க சார் அடுத்த கட்டத்துக்கு எஸ் ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ சொல்லுங்க. அவங்க வந்து நம்மள அசிங்கப்படுத்தும் போது நம்மளுக்கு அவங்க மேல கோவம் வரும் இல்லையா? அப்ப நம்ம நம்ம தான் கோல் கோவமே செட் அது பட நம்மளுக்கு மாட்டோம். நம்ம அது தான் பிளாக் கோவமே பட ஆகாதா? மாட்டோம். நம்ம தான் கோவப்படவே மாட்டோமே. நமக்குதான் அஹ் தெரியுமல்ல புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு. ஓ. நிறைய ஒருத்தர் நிறைய திட்டிட்டே இருந்தானா அவங்க வந்து ம், நல்ல கிஃப்ட் கொடுப்பாங்க. சோ அந்த கிஃப்ட் அவங்க கையிலேயே கொடுத்துட்டு நம்ம வாங்காம இருந்துட்டோம்னா அந்த கிஃப்ட் ம், நமக்கே சேராது. அந்த யார் கொண்டு வந்தாரோ அவங்களுக்கே தான் அந்த கிஃப்ட். சோ அதை பத்தி நமக்கு ம், கவலையே இல்லை. நமக்கு ரிமைண்டர் வேணும், நமக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ம், நம்ம எல்லாத்தையும் சொல்லி வச்சிடணும். அந்த வேலைக்காரங்க ம், நமக்காக வேலை செய்வாங்க. ஸோ சூப்பரா நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும். நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னு. ஸோ அந்த கோல் செட் எல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லணும். நம்ம வந்து லூஸ் மாதிரி உளரணும். அந்த உளறலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு கரெக்டா 1 வாரம், 10 நாள், 1 மாசம், 30 நாள்னு வச்சு நம்மளை கரெக்டா ரிமைண்ட் பண்ணுவாங்க. டேட்டோட சொல்லிட்டு வரணும். அப்போ அந்த ஏஐ டூல் வந்து கரெக்டா வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்படி எல்லா மனிதர்களையும் நம்ம பாசிட்டிவா இருந்து நம்ம முழுமையா பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம அவங்க நினைப்பாங்களா, இவங்க நினைப்பாங்களா, இவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, இப்படி எல்லாம் நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை முன்னேறாது. நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு பயணிக்காது. சோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம நம்ம செய்ய ஓகே வேண்டியது சார். ஒண்ணே ஒண்ணுதான். நம்மளுடைய கோல் செட், செக் யுவர் ப்ரோக்ரஸ். நீங்க எங்க வளர்ந்திருக்கிறீங்க, நீங்க வந்து செஞ்ச விஷயம் வெற்றியாக மாறி இருக்கிறதா, நீங்க சின்ன சின்னதா நீங்க செஞ்சிருக்கிற விஷயங்கள் வந்து வெற்றியை தொட்டிருக்கிறதா, அதுக்குண்டான நன்றி சொல்லக்கூடியவராக, உங்களுடைய ஒரு ஒரு வெற்றியும் நீங்க கொண்டாடக்கூடியவராக நீங்க இருக்கும். உங்களுடைய ப்ரோக்ரஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். நான் என்ன டெவலப் ஆயிருக்கிறேன், நான் என்ன ஆயிருக்கிறேன் அப்படின்னு. நீங்க என்னதான் உளறினாலும் சரி, என்னதான் வேலை செஞ்சாலும் சரி, யாருகிட்ட அடிமையா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓகே. உங்களோட கோல் செட் மட்டும் நீங்க மாற்றவே கூடாது. எப்பவுமே வந்து நம்ம அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஒரு ஒரு நிமிஷமும் நம்மளோட வாழ்க்கையில அந்த நொடி முள் வந்து எப்படி டக்குன்னு நகருதோ அது மாதிரி ஒரு ஒரு நொடியும் நம்மளோட கோல் செட்டை மட்டுமே நம்ம மனசுல வச்சுட்டே இருக்கணும். நீங்க யாருக்காக என்ன வேலை செஞ்சாலும் சரி, யாருக்காக என்ன பண்ணாலும் சரி, உங்க மனநிலையில ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும். அது என்னவா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கோல் செட்டாக இருக்க வேண்டும். அந்த கோல் செட்டை மட்டும் நீங்க எப்பவுமே வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டிக் யுவர் கோல் செட். நம்ம வந்து அதோட ஒட்டி புடிச்சிருக்கணும். நம்ம எப்படி போனாலும் கடைசியில வந்து என்னவா இருக்கணும்? ஜாகுவார். அப்போ அவங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஜாகுவார் நல்லாவே இருக்குது அப்படின்னு. சூப்பர். அத வந்து நம்ம எப்பவுமே அதுக்கான பயணத்தை மட்டும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளோட சிந்தனைகளை வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய கோல் செட்டுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட வேலைகளை நம்ம ஒரு சைட்ல செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பட் அது வந்து சில நாட்கள் எடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கோல் செட் நடந்து சந்தோஷம் வரணும்னா அந்த கோல் செட்டை வந்து நீங்க ஸ்மால் கோல் செட்டு, அதே மாதிரி மிடில் கோல் செட்டு, அதே மாதிரி உங்களுடைய லாங் கோல் செட். அதாவது ஷார்ட்டா இருக்க ஷார்ட் டைம், மிடில் டைம், லாங் டைம் அப்படின்னு 3ஆ நீங்க வந்து உங்களோட கோல் செட்டை பிரிச்சு வச்சுக்கணும். அது என்ன ஷார்ட் டைம் கோல் செட் அப்படின்னா, ஒரு மாசத்துல, ஒரு 10 நாள்ல, 2 நாள்ல நடக்கக்கூடிய உங்களுடைய வெற்றியை பத்தி நீங்கள் சிந்திப்பது. அந்த ஒரு சின்ன கோல் செட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து வெற்றி அடைந்திருக்குதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். சோ அதே வந்து மிடில் டைம், இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் செட்டை அமைத்து அதுக்கு பின்னால நடக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த இன்னொரு கோல் செட் என்னவாக இருக்க வேண்டும்னா உங்களோட லாங் டைம் வந்து இருக்கக்கூடிய அந்த லாங் டைம் கோல் செட்டை வந்து நீங்க உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டும் சக்சஸ் ஆக ஆக அந்த 3ஆவது நடக்க போற அந்த சக்சஸை வந்து நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கணும்.
ஸோ அந்த மூணாவது நடக்கக்கூடிய அந்த லாங் டைம் கோல் செட்டுக்காக உங்களுடைய ஆக்ஷனை ப்ரெசன்ட்ல நீங்க ஒரு மூமெண்ட்லயும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நம்மளுடைய ஒரு வெற்றியையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படி வந்து ஒரு ஐயப்பசாமி வந்து தன்னோட வாழ்க்கையில தன்னோட காலை வந்து 2 செப்பலும் இல்லாம ரொம்ப தூரம் நடந்து அந்த கோயிலுக்கு போறாங்க. போற வழியில வந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்மளோட மனசுல வந்து ஒரு வைராகியத்தோட நம்மளோட கோல் செட்டுக்காக நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளோட பயணம் வந்து அதற்கு பின்னால இருக்கும் பொழுது நமக்கு வந்து பெருசா அந்த கால்ல வந்து வலிகள்லாம் தெரியாது இல்லையா? பெருசா நம்மளோட கால்கள்ல வந்து வலிகள் வராது. நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம கண்டிப்பா எஸ் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் சார் அந்த நல்லா நம்மள பழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீயா செய்ய போற அப்படின்ற அந்த கேலியும் கிண்டல் தான் சார் இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுது நம்மள. எஸ் அது நான் பண்ணிட்டு இருப்பேன் சார். கண்டிப்பா. ஏன்னா எது சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன் சார். ஒரு நாள் நடக்கும் அன்னைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நானும் கூட பேசி பட் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன் சார். எவ்வளோ என்ன நோகடிச்சாலும் அதுல நான் ஜெயிச்சு காட்டிருக்கேன் சார். அதே மாதிரிதான் சார் நிறைய இப்ப பண்ணிட்டு இருக்கேன். எஸ் இப்போ என்னோட லைஃப் அதேதான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல, முட்டாள் படிப்புல இருந்து அதே பயிற்சியாளரை மாதிரிதான் சார் வந்திருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து அதே மாதிரி ஒவ்வொன்றுமே நம்மள இது பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தர் நம்ம சொல்லும் போது அதை யாருன்னா கேலி பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணி ஆகணும்னு அச்சீவ் பண்ணியிருக்கேன் சார் நிறைய விஷயங்கள். எஸ் எல்லா அச்சீவாளருக்கும் பின்னாடி இப்படித்தான் இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற மனிதர்களோட வார்த்தைகளை பொருட்படுத்தாத மனிதர்கள். அதுதான் இதுல Yes, sir. மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே என்னன்னா பாசிட்டிவாக நான் சொன்ன மாதிரி இவங்களை எல்லாமே நம்மளுடைய படிக்கட்டுகளாக நம்மளுடைய வேலைக்காரர்களாக நம்ம வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் வந்து ஒரு நல்ல போதகர். அவர் வந்து ஒரு காலகட்டத்துல எனக்கு வந்து ஒரு போதை கொடுக்குறாரு. ஒரு போதகம் அவர் வந்து ஒரு கற்றுக் கொடுக்கும் போது ஒரு நல்ல விஷயத்த சொல்லித் தராரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னா நல்ல புழுக்களாக பாரு. நல்ல Yes, sir. ஒரு புழுக்களாக. ஆமா ஒரு பிணத்திலிருந்து வரக்கூடிய புழுக்களாக அதை பார்த்து பாரு. இல்லைன்னா அழுகி கிடைக்கக்கூடிய அந்த காய்கறியில வரக்கூடிய நிறைய நீளமான புழுக்களாக அந்த மனிதர்களை நீ பார்ப்பே. ஆனால் அந்த புழுக்கள் வந்து அசிங்கமா தான் இருக்கும். அது கண்ட இடத்துல அசிங்கமான இடத்துல நெலிஞ்சுகிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஒரு புழு வந்து ஆமாங்க சும்மா சார். என்னைக்காவது பார்த்திருக்கிறீங்களா? இல்லைங்க சார். அந்த புழுக்கள் வந்து நெளிந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த மனிதர்கள் வந்து உன்னை பார்த்து நெளிந்து கொண்டே இருப்பார்கள், ஊறிக்கொண்டே இருப்பார்கள், உன்னை அரித்து கொண்டே இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களை நீ புழுக்களாக பார்க்க ஆரம்பித்தால் புழுக்கள் நெளிந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அந்த புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அசிங்கமா தூற்றிக் கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அது புழுக்கள். நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்து ஒரு மனிதன், சிறந்த மனிதன், தூரமாக உயரமாக மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான வெள்ளை ஆடை. சோ நீ வந்து அந்த புழுக்கள்ல இருக்கக்கூடிய கரைகளை வந்து உன்னோட வெள்ளை ஆடையில வந்து நீ படாம பாத்துக்க. சோ அப்ப தூரமா நின்னு அந்த புழுக்களோட டான்ஸ் ஆடுறதை நீ பார்த்து ரசி. என்ன சொல்லி கொடுத்தாரு? சூப்பர் சார். அந்த ஒரு கல்வி வந்து எனக்கு நிறைய இடத்துல மாற்றம் ஏற்படுத்துச்சு. ஏன்னா என்னை வந்து ரொம்ப அசிங்கமா பேசும் பொழுது அப்ப நான் என்ன நினைப்பேன்னா வாவ், என்ன புழுக்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுது. ஸோ அந்த புழுக்கள் வந்து நம்ம தலையில ஏத்திக்க கூடாது. ஏன்னா நான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு ஹெல்ப்புக்காக ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறேன். ஸோ ஆக்சுவலா ரொம்ப வருஷமா அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். இந்த மெத்தட் வந்து எப்படி வேலை செய்யும், எப்படி நீங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ வந்து ஒரு ஹைவேல நடுவுல வந்து ஒரு சேம்பரை திறந்து எந்திரிச்சீன்னா உன் தலை என்ன ஆகும்? கட் ஆயிரும் இல்லையா? அந்த அளவுக்கு வேகமா இந்த உலகம் வந்து ஓடிட்டு இருக்கு. நீ ஒரு ஒரு இடத்துல வந்து நீ வந்து வெளியே வரணும்னு நினைச்சீன்னா உன்னை கொல்றதுக்கு தான் மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு
ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கும், நீ வெளியே வந்து எட்டி பார்க்கும் போதுதான் அது வந்து உனக்கு கஷ்டப்படுத்தும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ அதனால வந்து ரொம்பலாம் நீ முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லி என்கிட்ட இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம், எனக்கு டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்ன முடிவெடுத்தேன் அப்படின்னா, வாவ் சூப்பர், நான் வந்தா என்னை வெட்டி போடுற அளவுக்கு இங்க இதுக்கு வாண்டட் இருக்குது இல்லையா? ஸோ எஸ் சார். காம்படிஷன் அப்ப நிறைய பேர் செய்யறாங்க. எஸ் கரெக்ட், எனக்கான சரியான தளம் இதுதான், போராடுவதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தளம் இதுதான், இங்கதான் நான் போகணும், இங்கதான் பெரிய விஷயம் இருக்குது, இங்கதான் வந்து நான் சாதிக்க முடியுங்கிற முடிவை அன்னைக்கு எடுத்தேன். அவரு சொல்லி கொடுக்கல, ஆனா நான் கத்துக்கிட்டேன். அது வந்து நம்ம பிரபஞ்ச சக்திகிட்ட விட்டுட்டு உட்கார்ந்து காலையில டெய்லி 4 மணிக்கு பிரார்த்தனை பண்றது, பிராக்டிஸ் பண்றது, ப்ரேயர் பண்றது, அதை மட்டும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில முழுமையா உட்கார்ந்து தனிமையில செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு 30 நாளுக்குள்ளார இது அப்படியே ஒரு ரீல்ஸ் மூலமாக கிடைத்தது. அதை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் வந்து செஞ்சு என்னோட சொந்த மகனை வந்து, எனக்கு என்ன அறிவு இருக்குதா உங்களுக்கு? யாராவது கொள்முதல் பணத்தை எடுத்து இருக்கிற கஷ்டத்துக்கு இடையில நீங்க இப்படி பண்ணலாமா? நாளைக்கு ஸ்டாக் வந்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் திட்டு வாங்கினேன். ஸோ அதையெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஸோ ஸ்ட்ரகிள், ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எல்லா இடத்துலயும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கிற ஒரு கடையில வந்து தூக்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வாழ்றதுக்கு உரியவன் அல்ல, எனக்கு வேற என்னமோ டியூட்டி இருக்கு, அதனால நான் போறேன்னு சொல்லி போட்டு அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதை கொடுத்துட்டு வரும்போது எல்லாரும் இன்ன வார்த்தை இல்லாம அசிங்கப்படுத்தினாங்க. அதாவது இன்னைக்கு 2 பக்கம் இருக்கக்கூடியவங்க, ஒரு பக்கம் இருக்கிறவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த சைட்லயும் சரி இந்த சைட்லயும் சரி அசிங்கமான வார்த்தைகள் வந்து என்னோட பின்னாடி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய இடத்துல என் காதுல கேட்கும். என் காது கேட்கட்டும்னு சொல்லி அசிங்கமா பேசுறவங்க இப்ப கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசினாரு. என்கிட்ட பேசல, என்ன பின்னாடி உட்காந்து திட்டிட்டு இருந்தாரு. ஸோ நாங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது எங்க வாழ்க்கையவே வந்து ஒரு 4 வருஷம் பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்குது. அது தீர்வு இல்லாம போயிட்டே தான் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இது கிடைத்து நாங்க வந்து ஒரு பெரிய அனுபவத்தை எங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய அனுபவம் கொடுக்கும் பொழுது, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க சார். அந்த வாழ்க்கையோட வெற்றியை நாங்க கொண்டாடும் போதுதான் அது வந்து என்னங்கிறது தெரியும். ஸோ ஆனா வந்து மன நிம்மதி, இதனால வந்து எந்த தப்பு இல்லைங்கிறது நாங்க டெய்லியுமே உணர்ந்துட்டு இருக்கோம். டெய்லியுமே வந்து ப்ரோக்ரஸ் ஆயிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் நினைத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு இவ்வளவு பெரிய சான்ஸ் இன்னைக்கு வந்து நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஷட்டரை அன்னைக்கு இறக்கிட்டு வந்தாங்க இல்லையா? எஸ் சார். அன்னைக்கு அந்த கீயை தூக்கி இன்னொருத்தர் கையில கொடுத்தனால தான் இன்னைக்கு போனப்ப கூட கேட்டாங்க. ஏன்னா இந்த 3 டேஸ் இங்க மழை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா, ஸோ அதனால கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். இங்க ரொம்ப ஃப்ளட்டு, எல்லாமே வண்டிகள்லாம் நிறைய ப்ராப்ளமா இருக்கு, நிறைய பிரச்சனை வந்திருக்கு. பட் நம்ம வந்து இதை விட்டுட்டு அங்க போய் இருந்தோம். அங்க இருந்துட்டு அங்க இருக்கும்போது அதான் கேட்டாங்க எல்லாருமே, ஏன் இந்த மாதிரி நீங்க இப்படி இருக்கிறீங்க, இவ்வளோ டாப்ல இருந்த ஆளு அப்படின்னு. நத்திங், இன்னைக்கு வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டம். நான் வந்து எவ்வளோ நாள் நம்மளோட வாழ்க்கைங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா என்னோட ஒரு ஒரு நாளும் ஆட்டோமேஷனாக மாறும். அதுதான் அதோட விஷயமே. ஸோ அது வந்து நாளைக்கு வெற்றியாக மாறும் பொழுது நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அந்த எஸ் சார். பேசிவ் இன்கம் வந்து உருவாக்குறதுக்காக நம்ம செஞ்சிருக்கோம். இதெல்லாம் வந்து சாதாரணப்பட்ட மனிதர்களுக்கு புரியாது, அவங்கனால வந்து இதை உணர முடியாது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா தூற்றிக் கொண்டே தான் இருப்பாங்க. அந்த தூற்றும் பொழுதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணோம், ஏதாவது நம்ம ஒர்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோமோ, நம்ம கோல் செட்ல
ஏதாவது மிச்சம் வச்சிருக்கிறோமா? ஏதாவது பேப்பர் உள்ள குடுக்காம இருக்கிறோமா? அடுத்து யாராவது பார்க்க வேண்டியது இருக்கு, பார்க்காம இருக்கிறோமா? ஸோ அடுத்த வேலைய வந்து நம்ம செய்ய வேண்டியது அங்க போய் உடனடியா செய்யணும். அப்படிங்கிற அந்த ரிமைனிங் மட்டும் நம்ம எடுத்துட்டு, நன்மைய மட்டும் எப்பவுமே பாசிட்டிவா நம்மள சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய பார்வையும் நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவா தான் நடந்துட்டே இருக்கும். பட் நம்ம அந்த நடக்காத விஷயங்கள பத்தி, பிரச்சனைகள பத்தி எப்பவுமே திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம தான் நமக்கு தெரியாம நம்மள பிளாக் போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த பிளாக் வந்து நம்மள மேல கொண்டு போகாது. நாங்க லோன் எடுக்கிறது தப்பு இருக்குங்கிறது வாதிக்கிறது அல்ல முக்கியம். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உங்கனால போக முடியுதாங்கிறது தான் முக்கியம். உங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து இப்போ பிரசன்ட் ஒரு சின்ன வேலைய நீங்க வந்து கடந்துட்டீங்க அப்படின்னா, இந்த கஷ்டத்திலிருந்து வெளிய வந்துட்டீங்கன்னா, நாளைக்கு மத்தவங்களுக்கு நீங்க பணம் குடுக்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருவீங்க. இல்லையா? எஸ் சார். ஆனா அங்கேயே உட்கார்ந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தா, எப்போ உங்க வாழ்க்கை மாறும்? ஒரு சின்ன சோர்ஸ நம்பி நம்ம வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை ஏன்னா காலங்கிறது ஒரு நிமிடம் கூட நம்மள வந்து தாங்கி நிக்கவே நிக்காது. அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு செகண்ட் கூட உங்களுடைய முள்ளு நிக்கவே நிக்காது. எனக்காக ஒரே ஒரு செகண்ட் என் கண் இமைக்கும் நேரத்துல மைக்ரோன் லெவல் கம்மியாக ஒரு செகண்ட நீங்க அதுகிட்ட கேட்டீங்கன்னா கூட, அது உங்களுக்காக நிக்காது. நகர்ந்து விடும். அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து இது நடக்கவே நடக்காது அப்படிங்கும்போது, நீங்க ஏன் நெறைய காம்ப்ரமைஸ்க்குள்ளார போறீங்க? ஏன் கம்ஃபர்ட் ஜோன்ல வாழணும்னு நெனைக்கிறீங்க? அப்போ உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? எதையும் தூக்கி குடுக்கறக்கு என்ன இவ்வளவு பயம்? அங்க தான் நீங்க தோத்து போயிட்டே இருக்கிறீங்க. உங்களோட ஒரு நாளையும் நீங்க அடமானம் குடுக்குறீங்க. ஒரு நாளையும் உங்க வாழ்க்கையில இருந்து இழந்துகிட்டே இருக்கிறீங்க. ஒரு நிமிடத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்துகிட்டே இருக்கிறீங்க. இத நம்ம புரியணும். அதான் அந்த புரோகிரஸ் கால்குலேஷன் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் இத்தன நாள்ல இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறேன். இந்த சம்பளம் வாங்கியிருக்கிறேன். இவ்வளோ சாப்பிட்டுருக்கிறேன். இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறேன். இவ்வளவும் அனுபவிக்காம வலியோட இருந்திருக்கிறேன். என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிறத நீங்க வந்து கால்குலேட் பண்ணியே ஆகணும். கால்குலேட் பண்ணாம உங்க லைஃப நீங்க வந்து கடக்க முடியுமா? அப்படின்னா நிச்சயமா முடியாது. புரோகிரஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். புரோகிரஸ் பத்தலையா? அது அடுத்த கட்ட பிளான போடணும். அடுத்த கட்டத்த வந்து உடனடியா நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்போ அடுத்த பிளான் நீங்க வந்து உங்களோட லைஃப வந்து ஒரு பிளானிங்ல கொண்டு வந்தீங்கன்னா, உங்களோட கோல் செட்ட வந்து ஒரு பிளான் பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்க வந்து வெற்றியாளராக மாறலாம். ஆனா அந்த பிளானிங்கே இல்லாம, ஒரு கோல் செட்டோட பிணைப்பு இல்லாம, நம்மளுடைய பஞ்ச பூதங்களையும் ஒருங்கிணைக்காம, ஒரு உணர்வு பூர்வமான விஷயத்த நீங்க செய்யாம, ஏன்னா ஒரு கோல் செட்னா எப்படி இருக்கணும்னா, அந்த பஞ்ச இயந்திரியங்களும் ஒன்றாக இணைந்து வேலை செய்யணும். நம்மளுடைய எண்ணங்களாகட்டும், நம்மளோட பார்வையாகட்டும், நம்மளுடைய சுவாசிக்கக்கூடிய காற்றாகட்டும், எல்லாமே நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளாகட்டும், நம்மளோட எதுவாக இருந்தாலும், அந்த ஒரு நிமிடம் நம்மளுடைய தோளாக இருந்தாலும், நம்மளுடைய உணர்வுகள் ஃபுல்லுமே வந்து நம்மளோட இந்த கோல் செட்ட நோக்கி பயணிக்கக்கூடியதாகவே இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய உணர்வுபூர்வமான விஷயமாக இருக்க வேண்டும். அந்த உணர்வுபூர்வமான விஷயம் தான் உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்ப ஆக்சுவலா வந்து பாருங்க, நீங்க வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பாட்ட ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. ஒரு விஷயத்த பத்தி எஸ் சார். பேசியிருப்பீங்க. அது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்க வாழ்க்கையில கிடைக்காமயே போயிருக்கும். உங்க வாழ்க்கையில என்ன ஆயிருக்கும்? கிடைக்காமயே போயிருக்கும். அந்த காலம் வந்து உங்கள கடந்து போயிருக்கும். நீங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டே அந்த லைஃப வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க தாராளமா அத யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 1 செகண்ட் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு 18 வயசுல, 22 வயசுல உங்க அப்பாவோட வாழ்ற வாழ்க்கையில, உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய மலையாக தெரிந்த ஒரு விஷயம். இன்னைக்கு டெய்லி உங்க வீட்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இல்லன்னா உங்க வாழ்க்கையில சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். அன்னத்த அவ்ளோ பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு எப்படி உங்களுக்கு சிம்பிளா அத நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கிறீங்க? எப்படி நீங்க அடிக்கடி அத வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அந்த மாரி உங்களுக்குள்ள இருக்குல்ல? எத்தனையோ நிகழ்வுகள் வந்து ஒரு நபருக்குள்ளாரையும் இருக்கும்.
உங்க அப்பாட்ட கிடைக்காத விஷயம், நீங்க சிம்பிளா அதை செஞ்சுட்டு இருப்பீங்க. எஸ் எஸ் ஆர் சார். நோ? எஸ் அதுக்கு சார். காரணம் என்னன்னா, நீங்க விசுவலைஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. உங்க கோல் செட்டை, உங்களோட இதை உங்க அப்பா தராதனால அதை சிந்திச்சு 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 அது எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு அதனால என்னாச்சு? அது கிடைச்சிருக்கு சார். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன் ஜியோஜி. அது கிடைத்ததுக்கு காரணமாக நீங்க அமைஞ்சிட்டீங்க. அதனால இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இது தெரியாமையே இன்னைக்கு எதையுமே கேட்கறதே இல்லை. இன்னைக்கு அந்த வாசியே இல்லை நம்ம கிட்ட. அப்பதான் நாளைக்கு கிடைக்கும். எஸ் சார். அப்போ உங்க அப்பாட்ட வாசி காட்டின மாதிரி உங்கள்ட்ட நீங்க வாசி காட்டணும்ல இப்போ. அப்பதானே உங்க லைஃப்ல நீங்க இன்னும் அனுபவிக்க முடியும். உங்களுக்கு ஒரு கோல் செட் இருந்தா தானே வர்ற ஃபியூச்சர்ல நீங்க நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்க அங்க போய் நல்லா சூப்பரா ஒரு 60 வயசு இப்படி எல்லாம் நான் இருப்பேன், 50 வயசு நான் இப்படி எல்லாம் இருப்பேன், 40 வயசு நான் இப்படி எல்லாம் இருப்பேன், நான் 80 வயசு இப்படி எல்லாம் இருப்பேன் அப்படிங்கறது நீங்க தான் செட் பண்ணி வைக்கணும். அப்போதான் அந்த இடத்துல நீங்க அதுவா இருப்பீங்க. இது வேணுமா வேண்டாமா? நமக்கு வேணுங்க goal சார். வேணும். கண்டிப்பா வேணும் நம்ம சார். நம்ம தான் அதை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி வைக்கணும். இந்த டிசைன் வயசுல இப்ப நான் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு 70-80 வயசு ஆயிட்டேன்னா நல்ல ஒரு இன்னோவா கிறிஸ்டா மாதிரி ஒரு கார்னிவல் மாதிரி கார்ல போய் அப்படி இறங்கணும், டிரைவர் இருக்கணும். அது மாதிரி என்னோட பேர குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்கள அப்படி கைப்பிடிச்சு கூப்பிட்டுட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளோடது. ஸோ அதுல ஒரு வீடு அழகா அதுல ஏறி போறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விசுவலைசேஷன் டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்ப எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, அன்னைக்கு நான் அப்படி இருக்கணும். என்னோட அந்த கைப்பிடிச்சு நடக்கக்கூடிய அந்த சீன் அதை ஏன்னா நம்ம பேர குழந்தைங்க நம்ம குழந்தைங்கிறத நம்ம வாழ்க்கைய இல்லையா. ஸோ அவங்களோட நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம அதை நம்ம உருவாக்கணும். நம்ம போய் செய்ய வேண்டியது இல்லை. மம்முட்டி எடுத்து குழி வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அருளும். இதுதான் விஷயமே. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அதுக்குதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வேண்டும். அப்ப அதுதான் இந்த விசுவலைசேஷன் ஆகட்டும், இந்த கோல் செட் ஆகட்டும், இதோட வர்த்தே அதுதான். சோ நம்ம நம்ம அடுத்த கட்டத்துல, அடுத்த வருஷத்துல, அடுத்த மாசத்துல, அடுத்தடுத்து நம்ம என்னென்னவாக மாற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணி வைக்கணும். ஐயோ அப்படியெல்லாம் ஓவரா சிந்திக்க கூடாது, ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை கேள்விக்குறியாகவே தான் இருக்கும். உங்க வாழ்க்கை கேள்விக்குறியிலிருந்து வெளியே வரணும், நீங்க நல்லா ஆகணும், நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னா உங்களுடைய அந்த ஷார்ட் டைம், மிடில் டைம், உங்களுடைய லாங் டைம், இது மூணையும் எஸ் வினய் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங் சொல்லுங்கம்மா. சார் நம்ம இப்போ இந்த 6 மணி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஆ. விஷுவலைசேஷன் சார் ஆக்சுவலா 12 days கிளாஸ்ல இருந்தது. நம்ம அந்த ஒரு பெரிய வீட்டுக்கு போற மாதிரி, ஒரு பேலஸ்க்கு போற மாதிரி, எஸ் 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 அதுக்கப்புறம் அந்த விசுவலைசேஷன் அந்த கிளாஸ்ல அப்போ இருந்தது. ஆனா மெடிடேஷன்ல அந்த விசுவலைசேஷன் இல்லையே சார். அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம 40ல இந்த மாதிரி இருக்கணும், 60, 80 அந்த மாதிரி, அது இருந்தா இன்னும் பெட்டரா இருக்குங்களா சார்? நைஸ். நான் ஒன் டே ஆட் பண்ணலாம்னு ஐடியா இருந்தது எனக்கு. சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. நான் என்ன டாபிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டே இருக்கிறேன். என்னன்னா நானும் ஐடியா பண்ணிட்டே தான் இருக்கிறேன். 7 days பண்ணிட்டோம்னா எனக்கும் ஈஸியா இருக்கும். பர் டே அப்படின்னா 7 நாள் 7 கவர் ஆயிரும் அப்படிங்கிறது. ஒரு நாள் ரொட்டீன் மிஸ்ஸிங் இருந்துட்டே இருக்கு. நானும் என்ன டாபிக் பண்ணலாம்னு ஆலோசனை பண்ணிட்டே தான் இருக்கிறேன். என்ன டாபிக் கொடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சிந்திச்சுட்டே இருந்தேன். ஓகே நைஸ். நம்ம விசுவலைசேஷனே பண்ணிடுவோம். வாழ்க வளமுடன் சார். அந்த நன்றி ஒரு எழுதுறோம்ல சார், அதை பத்தி ஒரு கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இதுல கிராட்டிடியூட் இருக்குது. அதை பத்தி எப்படி எழுதணும், அதை பத்தி நமக்கு தெரியல. அது உங்க இவங்க இருக்காங்களா, கோர்ஸ் கவுன்சிலர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லி தந்துட போறாங்க. நன்றி உணர்வு கொஞ்சம் கிளாஸ் நினைக்கிறேன். இருக்கு கிராட்டிடியூட் இருக்கு. கிராட்டிடியூட் தனியா எப்படி எழுதுறது அப்படின்ட்டு, அத எப்படி அப்படின்ட்டு சார் அது எழுதுறது ரிட்டன்
அதோட பேட்டர்ன் வந்து உங்களோட ஆ அந்த கோர் கவுன்சிலர் குரூப்லயே வந்து டெய்லி எல்லாரும் எழுதி போட்டுதான் இருக்காங்க. எல்லாம் எழுதி போடுறத எடுத்து நீங்க படிச்சீங்கனாலே போதுமானது. ஓகேங்க சார். அது நம்மளே கூட ஓனா எழுதலாம்ல சார், நமக்கு தேவையான மாதிரி கூட மாத்திக்கலாம்ல. அதை ஏன் நான் பேட்டர்னா பண்ணாம வச்சிருக்கிறேன் ஆ அப்படின்னா, ஆ ஆ நம்ம தான் எழுதணும். இப்ப எனக்கு ம் வந்து ம் ஒரு சங்கடம் இருக்கும், எனக்கு வந்து ம் ஒரு ம் தேவைகள் இருக்கும். அது எனக்குத்தான் தெரியும். ஆமா. இப்போ வந்து நான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிவிட்டேன் அப்படின்னு ம் நான் வந்து எழுதுனேன் அப்படின்னா, நான் ம் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு நான் சொல்லி எழுதுறேன்னா, இந்த ம் கோடிகளோட எவ்வளவு பணம் இருந்தா நான் கோடீஸ்வரன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் நமக்கு தான் தெரியும். தெரியும். ஆமா. இப்போ 1 கோடி இருந்தாலும் 2 கோடி இருந்தாலும் கோடீஸ்வரன் தான். ம் அதே டைம்ல என்னோட மைண்ட்ல என்னவா இருக்கும்? ஒரு பெரிய ம் மலையே என்னோடது. அங்க இருக்க எல்லா ம் தோட்டமும் என்னோடது. அங்க இருக்கிற ம் ஏலக்காய் தோட்டம் ஃபுல்லா என்னோடது. அங்க இருக்கிற ரப்பர் பூரா என்னோடது. அந்த மாரி வந்து பல கோடியோட சிந்தனை வந்து எனக்கு இருக்குமேயானால், நான் தான் அத வந்து உருவாக்க முடியும். ஏன்னா, இதுக்கு வந்து ஒரு கோட் ஒரு இப்படிதான் எல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் வந்து ஆ 1000 கோடிய பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் வந்து ம் 5 கோடிக்கு அப்படின்னு நான் ம் எழுதினேன்னா, அது ம் உபயோகம் இல்ல. ஸோ அதனால ஆமா. வந்து நீங்க தான் டிசைட் ஆ பண்ணணும். உங்க ஓகே மனசுல சார். என்ன வருதோ ம் அதுதான் ரியாலிட்டி. ஸோ அத வந்து அதனால தான் நான் வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணாம ஆ வச்சிருக்கிறோம். ஏன்னா ஓகே அவங்கவங்க சார். மனசுல இருக்கக்கூடிய கோல் ம் செட்ட அவங்கவங்க மனசுல இருக்கிற விஷயத்த. இப்போ வந்து உங்களுக்கு நன்றி நடந்தது இல்லையாம்மா? அந்த ம் நன்றிகள ம் வந்து மேக்ஸிமம் நம்ம எழுதணும். நன்றிகள ம் வந்து சொல்லவும் வேணும். ஏன் இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ம் இங்க வந்து சொல்லும்போது உங்கள மாரியே சிந்திக்கிற மனிதர்கள் வந்து இங்க இருப்பாங்க. சோ அவங்க ம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாவ்! சூப்பர் அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கை சரியாகறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. எஸ் சார். அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது, உங்க புள்ளைக்கு என்ன நடந்தது நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்ப பண்ணட்டுங்களா சார்? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ எல்லாம் வாழ் வாழ்க ஆயிருச்சுல்ல. வளமுடன் சார். இன்னைக்கு அனைவருக்கும் சந்தோஷம். வணக்கம். என்னோட பாப்பா வந்து மேரேஜ் ஆகி ஒரு 4 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் குழந்தை இல்ல. அவங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னு தெரியாம, உடல்நிலை, மனநிலை சரியாம கடந்த 2 வருஷமா பிரிஞ்சு இருந்தாங்க. பிரிஞ்சு என் கூட தான் இருந்தாங்க. ஆ நானும் எவ்ளோ முயற்சி, கோயில், குளம், இந்த அன்னதானம், பிரேயர்ஸ் எல்லாமே பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்பவும் ஒரு காலகட்டத்தில வந்து பார்த்தோம்னா, கவுன்சிலிங் போயிட்டு, மலர் மெடிசின் எடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டோம். ஆ இது தீர்வு நிரந்தரமா முடியாத பிரச்சனைன்ற மாரி அப்படி ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டோம் நானும் என் ஃபேமிலியும். அதுலேருந்து வெளிய வர முடியாதபடி மூழ்கிட்டோம். எவ்வளோ சமாளிச்சுட்டு வந்தோம், அப்பவும் முடியல. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில இந்த கிளாஸ் எனக்கு கிடைச்சது. உமா மேடம் மூலியமா. அப்ப சார் வந்து கிளியர் பண்ணி குடுத்தாரு. அவரும் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 2, 3 டைம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி குடுத்து ஒரே என்ன சொல்றதுங்க, ஒரே மிராக்கிள் தான். அவங்க அந்த ப்ராப்ளத்துலருந்து வெளிய வந்த அடுத்த செகண்ட்லேருந்து அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 4 வருஷம் இந்த ப்ராப்ளத்துக்குள்ள இருந்தவங்க, உடல், மனம் பாதிச்சு, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த செகண்ட் சார் கிளியர் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து அவங்க லைஃப் 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, அந்த லைஃப் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே ஒரே ஆச்சரியம் எங்களுக்கு தாங்கவே முடியல. நான் என்னோட மாப்பிள கிட்ட மட்டும் நடந்தது சொன்னேன். இன்னும் பாப்பாக்கு கூட தெரியாது. அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, எப்படி கிளியர் ஆச்சுன்னு தெரியாது. ஆனா சார் பத்தியும், அவரோட டேப்பிங் பத்தியும் தெரியும். அவர் டெய்லி மார்னிங் கிளாஸ்ல சொல்றத நான் ஈவினிங் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுவேன். என்னென்ன இன்னைக்கு என்ன பாயிண்ட் சொன்னாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்புறம் பட்டி டேப்பிங் வந்து டெய்லி அவங்க கவுன்சிலிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. பட்டி டேப்பிங் வந்து குடுத்தேன். ஒரு டெய்லி குடுத்துட்டு தான் இருக்கேன். நான் ஒரு எய்ம் செட் பண்ணேன். ஒரு 21 டேஸ்ல அவ பீக்ல இருந்தா பிரச்சனை இல்ல. நான் ஒரு செட் பண்ணிட்டேன். சார் சொன்ன மாரி. எனக்கு தெரியாது இன்னும் 21 நாள்ல ஃபுல்லா கியூர் ஆவணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் சங்கல்பம் வச்சுட்டு டெய்லி பட்டி டேப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். உமா மேமும் குடுத்துட்டு இருந்தாங்க. சாரும் குடுத்தாரு. அப்புறம் டெய்லி நன்றியுணர்வு பட்டியலையும் எழுதிட்டு வந்தேன் நானு. அப்புறம் அந்த 21 டேஸ் முடியறதுக்குள்ள அவ ஃபுல்லா கியூர் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்காரும் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்காரர் கூட போயிட்டு இப்போ சென்னையில நல்லா இருக்கா. எனக்கு இது வந்து நடக்குமான்ட்டு 2, 3 வருஷமா ஏங்கிட்டு இருந்தது. உடனே நடந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது நானு.
ரொம்ப சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரே மிராக்கல் தான். நம்ம ஃபர்ஸ்ட் வினய் சார்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கவிதா மீனாலாம் இருக்கும்போது நாங்க 24th பேட்ச்ல அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து நம்ம அவங்களுக்கு ஹீலிங் பண்ணோம். அப்போ அந்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த 21 டேஸ்ல எனக்கு கியூர் ஆகணும்ட்டு ஏன் எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. தானே வந்துச்சு அந்த 21 டேஸ்ன்றது. செட் பண்ணி அதை டெய்லி டேப்பிங் கொடுத்து சார் மார்னிங் 7 மணி கிளாஸ்ல சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். டெய்லியுமே சொல்லுவேன். அதுக்கு அவ்வளோ ஒரு மிராக்கல். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். பெரிய மிராக்கல் சார் இது என் லைஃப்ல. கண்டிப்பா என்னன்னா கற்பனையான பயத்துல எல்லாம் இருந்தது, இன்னைக்கு எல்லாமே பனி போல நீங்கிடுச்சு. அந்த ஹாப்பினஸ் மூலியமா நம்ம இந்த ஜியோஜி கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நிறைய நல்ல விஷயம் ஃபேமிலியில நடந்துட்டு இருக்கு. அது நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். தேங்க்யூ எஸ். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். நம்ம டீம்ல இருக்க நான் தான் அவங்க எல்லாருக்கும் நன்றி. பல தடவை கேட்டும் நீங்க ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆமாங்க ஏன்னா சார், நீங்க ஷேர் பண்ண வேண்டாம் நிறைய அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணல. ஒரு 2-3 பேருக்கு தான் சொன்னேன். எஸ் கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். ஸோ அதனால ஆமா. கம்ப்ளீட்டா அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி தேங்க்யூ வந்து தேங்க்யூ நம்ம சார். பெரிய மிராக்கள் இதுக்குள்ள ஏதோ சம்திங் எல்லாம் இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த கத்துட்டு சும்மா இருக்காதீங்க. அதான் எனக்கு ரொம்ப சங்கடமான விஷயம். நான் என்ன சக்சஸ்ஃபுல்லா செய்யறேனோ அதை எல்லாமே நீங்க எல்லாரும் செய்யணும். அதுதான் என்னோட ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் பவர் இல்லாதவங்க இல்லை. ஸோ உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி நிச்சயமா வந்து உங்களுக்குள்ளேயும் ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவேஷனை உணர்ந்து நம்மளும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியத்துவமே. நீங்க எல்லாருமே வந்து எனர்ஜி பர்சன்ஸ் தான். ஸோ ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வந்து ஒரு மன ரீதியா வந்து நான் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. இந்த குழப்பத்தையும் உடைக்கிறதுக்குத்தான் அந்த அட்வான்ஸ் கிளாஸ். ஸோ அதுல வந்து ஜாயின் பண்ணும் பொழுது நீங்க ஒரு நூலளவு கூட உங்களோட மனசுல வந்து அந்த பிரச்சனைய வந்து இல்லாம ஆக்கி நீங்க வந்து ஒரு பெரிய உச்சத்தை வந்து தொட முடியும். அந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம லைஃப்பை வந்து திருப்பக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதம் வந்து அதுல இருக்குது. அந்த அற்புதம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்னர் எனர்ஜிய கம்ப்ளீட்டா மிகப்பெரிய எனர்ஜியாக மாற்றுகிறது. நம்மளை வந்து உணரச் செய்கிறது அது. அதுதான் அந்த கிளாஸோட முக்கியத்துவம். நானும் நார்மலா இந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நான் வந்து செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னோட லைஃப்ல வந்து நிறைய மிராக்கிள் நம்மளோட வாழ்க்கையில நடந்தது. இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னோட கோல் செட் என்னவோ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். என் லைஃப் வந்து அங்க அந்த ஃப்ளோல அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சில நபர்கள் தேவை. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சந்தனத்தோட இருந்தோம்னா சந்தனத்தோட சார்ந்த ஒரு நபராக நம்ம மாற முடியும் இல்லையா? ஒரு மோசமான ஒரு மனம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தோம்னா அப்படித்தான் இருக்கும். ஸோ அந்த நபர்களும் நம்மளை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த சந்தனத்தோட சேர்ந்து நம்மளும் மணக்கணும் அப்படின்னா அந்த சந்தனம் நம்மளோட வந்து சேரணும். ஸோ அந்த நாறு வந்து நல்ல நாராக இருக்கணும், சந்தனத்தோட நாராக இருக்கணும்னா நம்ம அதுக்குள்ளார டிராவல் பண்ணோம். அந்த மனிதர்களும் நம்மளை வந்து தொடர்பு கொள்வாங்க. ஒன் பை ஒன் நடக்கும் உங்களுக்குள்ளார. அந்த நடக்கிறது வந்து எப்படி நடக்குது, எப்படி நடந்துச்சு, யாரு வந்தாங்க, யாரு செஞ்சாங்க, இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆனா நடக்கும். அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குன்னு ஒரு சில காலங்கள்லாம் எடுக்கும். நீங்க செய்யும்போது உங்களுக்கு நிறைய வீழ்ச்சிகள் வரும். உடல்நிலை கூட சரியில்லாம ஆகும். ஏன்னா உங்களுடைய கர்மா. எனக்கே ஒரு பெரிய சர்ஜரி வந்து நடந்தது. பெரிய என்ன சொல்றது? ஒரு உடலோட ஒரு பகுதியவே வெட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துச்சு. இதெல்லாம் என்னோட கர்மா. எனக்கு அத வந்து அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அத செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து சில இடத்துல காம்ப்ரமைஸ் வந்து என்ன நடக்கணுமோ அந்த காம்ப்ரமைஸ் நடக்கும். இத பார்த்தாலாம் பயந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பெருசா நடக்க வேண்டியதுதான் சின்னதா நடக்குது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் இத பண்ணும்போது வருது அப்படின்னா, அது என்ன காரணம் அப்படின்னா, பெரிய கிளியரன்ஸ் சின்னதா நடக்குது. அப்படிதானே?
நீங்க தான் மலைமலையா கூட்டி வச்சிருக்கிறீங்களே. சோ அந்த மலைமலையா இருக்கிற எல்லா கர்மாஸும் நம்மளை விட்டு வெளியே போகணும்னா சின்ன சின்ன எஸ் சின்ன சார். சின்ன சோதனை, சின்ன சின்ன கண்டிப்பாங்க சார். சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகளுக்கு நடக்குதுங்க சார். இப்ப கூட நடந்துட்டு இருக்குங்க சார். நீங்க சொன்னதை வச்சுதான் நானும் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சரி ஓகே சின்னதா தானே நடக்குது, எஸ் நம்மளோட கர்மா கழியுதுன்னு நினைச்சுதான் சார் இருக்கேன். கண்டிப்பா. கர்மா கழியும், கர்மா கழியும், கர்மா நம்மளை விட்டு போகும். அதுக்கு வந்து சின்ன சின்ன வழிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சின்ன வழிகள் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணி அடுத்து 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 அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு பிரம்மாண்ட ஒரு பிரைட்னஸ்குள்ளார வந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள நடக்கும். அதுக்கு 1 by 1 தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் நினைச்சு நம்ம பயப்படலாம் கூடாது. பாசிட்டிவா திங்க் பண்ணணும். எதுக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளோட இலக்கை நோக்கி பயணிப்பது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். இந்த மைண்ட் செட் என்னவா இருக்கணுங்க? நம்மளோட இலக்கை நோக்கி அதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க என்னவாக மாறினா நீங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை வந்து நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஓகே, சார் அஸ்லாம் அஸ்லாம் சொல்லுங்கம்மா. அந்த நேத்து நைட்டுக்கு என் மகளுக்கு வயிற்று வலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டங்க போட்டோ பிடிச்சி அனுப்ப சொன்னீங்க, அனுப்பினேன். அப்புறம் நீங்க கால் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் சரி பார்த்துட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு மகள்கிட்ட இப்ப நல்லம்மான்னு சொல்லி இப்போ வருத்தம் முட்டுட்டேன்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன் சரி இப்ப ஹீலிங் பண்ணிப்பாங்களைக்கும் அப்படின்ட்டு. அதோட நல்லா தூங்கிட்டான். இப்ப அந்த இடம் வலியாயிக்கி ஏதாவரமாயிக்கி அப்படின்னு சொல்றான். அப்ப நான் சொன்னேன் நான் இன்னும் அந்த போட்டோ பார்க்கல. பட் வந்து நான் வரும்போதே அவங்க பொண்ணுக்கு ஹீலிங் கொடுத்து தான் வந்தேன். ஏன்னா லாங் டிராவல் வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறையும் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து டேப்பிங் எல்லாம் பண்ணிட்டேன். அந்த இது மட்டும் பார்க்கல. அது பார்த்தீங்கன்னா அது மெடிக்கல் தானே, நமக்கு மிராக்கிள் இதுல நடக்கும்ல, அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். மெடிக்கலா என்ன ரிசல்ட்டுங்கிறத நான் பார்த்து சொல்றேன். ஓகே ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். சார் வெப்சைட்ல ஆட் பண்றதை பத்தி நீங்க கால் பண்றேன்னு சொன்னீங்க. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன். ஒரு 10 o'clock கூப்பிடுங்க, நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். 9:30க்கு மேல. சரிங்க சார். ஓகே 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 வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.